ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு கப் கேக் பார்க்க போகிறோம். அது எந்த மாவு வச்சு செய்கிறோம்னா ராக்கி மாவு வச்சு செய்ய போகிறோம். இதை நான் ஃபஸ்ட் டைம் ராக்கி மாவு வச்சு நான் செய்கிறேன். அதனால் ஒரு கப்பு ராக்கி மாவும் இன்னொரு கப்பு கோதுமை மாவு வச்சு நான் செய்கிறேன்ப்பா. 2 கப்பு இதுக்கு போடணும். இப்போ கோதுமை மாவு ஒரு கப்பு போட்டுக்கிறோங்க. கோதுமை மாவு, மைதா எது வேணுமோ ஒரு கப்பு போட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம ராக்கி மாவு லேசாக வறுத்து போட்டிங்கன்னா அதில் வாசம் நல்லாயிருக்கும், அந்த பச்சை வாடை இருக்காது. அதனால் எப்போவுமே நம்ம ராக்கி மாவு, கம்பு மாவுலாம் போட்டோம்னா லைட்டாக வறுத்து தான் போடணும். என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் அதேமாதிரி வறுத்து போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க. போட்டு எல்லாத்தையும் சளிச்சுக்கிறோங்க. இவ்வளோ தான் மாவு. 2 கப்பு மாவு, 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா. நான் எப்போவுமே இந்த அளவுக்கு செய்யும்போது எனக்கு 12 கப்பு வரும். அதனால் நான் 12 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய முட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 முட்டை போதும். சீனி நீங்கள் 1 கப்பு போடுங்க, சரியா? அப்புறம் முட்டையை அதில் போடுங்க. போட்டு பட்டர் நம்ம 1/2 கப்பு போடணும். பட்டர் போடல உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எண்ணெய் போடுங்க. முட்டை, சீனி, வெள்ளை சீனியும் ப்ரௌன் சுகரும் மிக்ஸ் பண்ணி நான் போடுறேன். நீங்கள் எந்த சீனியாவது போட்டுக்கிறோங்க. கண்டிப்பாக 1 கப்பு போடுங்க. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. பெரிய ஸ்பூன் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ பட்டரை லேசாக ஹாட் வாட்டரில் வச்சு லேசாக இது பண்ணி கரைச்சிக்கிறங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே போடலாம். பாதி கப்பு பட்டர் போடுங்க. இதுக்கு நீங்கள் பட்டருக்கும் போடலாம், எண்ணெயும் போடலாம். பாதி கப்பு, 1/2 கப்பு பட்டர். கொஞ்சம் நேரம் மைக்ரோவனில் வச்சுருந்தா அது நல்லா மெலிட்டாக கரைஞ்சிரும். அப்புறம் எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படியே டைரெக்டாகவும் போடலாம். இப்போ இந்த பால் இருக்குது பார்த்திங்களா, இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. பாலை இப்போ ஊற்ற வேண்டாம். பாலை ஊற்றினா கூட கொஞ்சமாக தான் ஊற்றணும். நான் ஃபுல்லாகவே 1 கப்பு பாலையுமே ஊற்றிட்டேன். அந்த மாவு எதில் எடுத்தனோ அதே அளவு தான். இப்போ தான் நான் மாவு போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு சில நேரத்தில் தண்ணியாக போயிடும். மாவு திடீர்னு அந்த இதில் இழுக்கலை அப்படின்னா இதாக போயிடும். அதனால் பாலை எப்போவுமே பாதியை ஊற்றணும். இல்லைன்னா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் செய்கிற கேக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலை 1/4 கப்பு 1/2 கப்பு இப்படி ஊற்றி நம்ம கரெக்டாக இட்லி மாவு பக்கத்துக்கு வச்சுக்கிறணும். ரொம்ப கொஞ்சம் தோசை மாவு மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, சாஃப்டாக இருக்கும். நம்ம கேக்கும் சரியான சாஃப்டாக இருக்கும். என்ன அது உள்ளுக்கு ஏதாவது பொருள்கள் நம்ம சாக்லேட் சிப்ஸ் எதுவும் போட்டோம்னா கீழே போயிடும். அது ஒன்று இருக்கும். அதனால் நீங்கள் அதை கவனிச்சுக்கிறங்க. பாலை டைரெக்டாக ஊற்ற வேண்டாம். நீங்கள் மாவு போட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பாலை போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா பாலை 1/2 கப்பை போட்டு 1/2 கப்பை வச்சுக்கிறோங்க. நம்ம 1 கப்பு போடுறோம். அது எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ எல்லாமே அதே அளவு தான். 1 கப்பு பால், 1/2 கப்பு பட்டர், 2 கப்பு மாவு, 1 கப்பு சீனி, வெண்ணிலா எசன்ஸு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு. இது அப்போ அளவு. ஈஸியான ரெசிபி தான். ஒரு 5 நிமிஷத்தில் நீ கடன்னு ரெடி பண்ணி கப்பில் ஊற்றி அவனுக்குள்ளே தள்ளி விட்டுறலாம். 30 நிமிஷத்தில் உங்களுக்கு கேக்கு ரெடி. 12 கேக்கு. எனக்கு இந்த அளவு எனக்கு மொத்தம் 14 கேக்குக்கு வந்திருக்கு. எனக்கு எப்போவுமே 12 தான் வரும். ஒருவேளை இந்த தோசை மாவு பக்கத்துக்கு மாவு கொஞ்சம் இதாக இருக்குது பாருங்கள். இதனால் எனக்கு 14 கேக்கு வந்திருக்குப்பா. நான் இந்த இது போடுறேன் பாருங்களேன். இந்த சாக்லேட் சிப்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு அந்த கேக்கு மாவு நம்மளுக்கு இட்லி மாவு பக்கத்துக்கு இருந்தால் நம்ம போடுற சாக்லேட் சிப்ஸ் நம்மளுக்கு நல்லா அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும், கீழே போயிடாது. ரெண்டாவது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால நம்மளுக்கு டக்குன்னு என்ன செஞ்சிடும், கீழே போயிடும். சரி, அதனால் நான் 1/4 கப்பு தான் போட்டேன். இதுக்கு 1/2 கப்பு போடணும். இப்போ நம்ம 1/2 கரண்டி அப்படியே ஊற்றிக்கிறோங்க. சட்னி கரண்டியில் நம்மளுக்கு 1 இன்ச்சு கப்புக்கு மேலே மாவுக்கு மேலே நம்மளுக்கு 1 இன்ச்சு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? அப்படி போட்டுக்கிறோங்க. கேக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நம்ம 2 மாவு மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். அதனால் கேழ்வரகு மாவோட ரசனை எனக்கு லைட்டாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இல்லை, ஆனால் லைட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சாக்லேட் சிப்ஸ் நம்ம மேலே போடுறோம்னா மாவு வச்சு அப்படி சலித்து அந்த மாவில் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அப்படி மேலே போட்டோம்னா கீழே உள்ளுக்கு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம அப்படி செய்கிறோம். ரெண்டாவது நம்ம மாவு பட்டர் நம்மளுக்கு கொஞ்சம் இட்லி மாவு பக்கத்துக்கு இந்த ரெசிபிக்கு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகேயா? இப்போ இது கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இதை நான் குழி பணியாரத்தில் ஊற்றி கருப்பட்டி பணியாரம் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம 30 நிமிஷம் நீங்கள் அவனில் வச்சுருங்க. இது இப்போ நம்மளுக்கு பணியாரக்கல்லில் பணியாரத்தை ஊற்றியாச்சு. 5 வந்திருக்கு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 1/2 கப்போட மாவு நம்மளுக்கு மிஞ்சிருச்சு. சரியா? இதுவும் பாருங்கள் எப்படி பொங்கி போயிருக்கு. நம்மளுக்கு அடுப்பு ரொம்ப சிறுக வைக்க முடியாது. அதனால் லேசாக கருப்பாக தான். நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாமா? கேக்கு ரெடியாக கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் அவனை விட்டு எடுக்கிறேன். நல்லா பொங்கிருச்சு. நான் கூட வலிஞ்சிருமோன்னு நினச்சேன். நான் அந்த அளவுக்கு இது பண்ணலை. இப்போ நல்லா சாஃப்டான கேக்காக இருக்குது. ராக்கி மாவும்
கோதுமை மாவு வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு இது தான். நம்ம இப்படி தான் பிள்ளைங்களுக்கு கேழ்வரகு மாவை நம்ம கேக்கு செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ஓகேண்டா இந்த மாதிரியே நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு அந்த பணியாரத்தில் லேசாக கேழ்வரகு மாவுடைய இது வந்துச்சு. ஆனால் இந்த கேக்கில் எனக்கு ஒன்றுமே தெரியலை. நம்ம கேழ்வரகு மாவுன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் ஓகேன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு சாஃப்டான இது. என்ன அந்த சாக்லேட் சிப்ஸ் மட்டும் கீழே போயிடுச்சு, அவ்வளோதான். அது போகாமல் இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செஞ்ச கேழ்வரகு கேக்கே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? அவளை வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.